ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசியும் ருசியும். இன்றைக்கி நம்ம சேனலில் பட்டை கசகசா குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த குழம்பு பட்டையோட மணமும் கசகசாவோட சுவையும் சேர்ந்து ஒரு தனி சுவையாக ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். கடாயில் 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 3 பீஸ் பட்டை, 3/4 ஸ்பூன் கசகசா, 7 சிகப்பு மிளகாய், 1/2 ஸ்பூன் தனியா, 1/4 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து ட்ரை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா ஃப்ரை ஆன பிறகு இது கூட 1 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்காக மண் பானையில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆன பிறகு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்ச பிறகு 25 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா சூடு ஏறின பிறகு 25 சாம்பார் வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயமும் பூண்டும் எந்த அளவுக்கு இந்த எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட நறுக்கின பாதி தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு பெரிய நெல்லிக்காயில் 3/4 சைஸ் புளி எடுத்து கரைச்ச புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள், இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். குழம்பு கொதிச்சுட்டு இருக்கட்டும். இந்த சமயத்தில் நம்ம ஃப்ரை பண்ணி ஆற வச்சிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இது மாதிரி கொரன்னு பொடி பண்ணிக்கலாம். பூண்டு வெங்காயம் 2 போதுமான அளவு வெந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். குழம்பு கொதிச்சுட்டு இருக்கும்போதே இது கூட 1 பீஸ் வெல்லம் சேர்த்துக்கலாம். குழம்பு கொதிச்சு இது மாதிரி கொஞ்சம் திக்கான பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். கமகமன்னு வாசனையோட பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்க இந்த குழம்பை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.